لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد آمنا بالله صدق الله مولانا العليم ஆறும் மலர்களிலும் அலைப்பாயும் கடல்களிலும் பூவோம் உயிர்களையும் குரல்களையும் கேட்டு செய்கின்ற ஏழு வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழானை முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்லிலையில் மனப்பரப்பும் நம்புவான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ இந்த ஜும்ஆ தினத்தன்று நம்முடைய இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே நியத் அவசியம் எவ்வாறு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது நியத். நம்முடைய குர்ஆன் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸை துவக்கக்கூடிய முதல் ஹதீஸிலே முதல்ல நியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சன்மார்க்கத்திலே தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் நியத் அவசியமாக இருக்கிறது. நியத் இல்லாமல் அந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, உம்ராவாக இருந்தாலும் சரி, ஏனைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு முக்கியமானது நியத் அவசியம். உதாரணமாக நாம் தொழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அது பருவ தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத் தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன செய்யணும்? நியத் வைக்கணும். தொழுகையிலே நுழைவதற்கு முதன்மையானது ஒழு செய்துவிட்டு தான் பெற முடியும். அப்ப அந்த ஒழுங்கு என்று நியத் வைக்கிறேன், அந்த ஒழுங்கின் தொழுகை நிறைவேற்றுகிறேன் என்று நாம் என்ன செய்யணும்? நியத் வைக்கணும். அப்பதான் அந்த ஒருவர் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒழு செய்யாச்சு, ஒழு செய்த உடனே தொழுகையை நிறைவேற்றுவதற்கான தொழுகை வருகிறோம். அல்லாஹ் அக்பர் என்று சும்மா சாதாரணமாக பெருமை அல்லாஹ் அக்பர் என்று எந்த ஒரு நியத்தும் இல்லாம ஒருவன் தட்டில் கட்டிவிட்டால் அது எந்த தொழுகை? அசல் தொழுகையா, லுஹர் தொழுகையா, சுபஹ் தொழுகையா, இஷா தொழுகையா, மக்ரிப் தொழுகையா என்ற ஒரு நியத்தை முதல்ல என்ன செய்யணும்? வைக்கணும். நியத்து வைத்ததற்கு பின்னால் தான் தக்பீர் சொல்லணும். உதாரணமாக லுஹர் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கான 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி மௌமா என்று
பிள்ளைகள் மாமமாக நன்று கொள்கிறேன் என்று நியத்து வைக்கிறது. நியத்து வைக்காமல் அந்த தொழிலை கூடாது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய புராணிமான ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்ல முதன்மையான ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. ஒரு மனிதனுடைய செயல் எவ்வாறு இருக்குகிறதோ அதை போன்றுதான் அவனுடைய எண்ண அலைகள். அதே போல அவனுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கிறதோ அதை போல அவனுடைய செயல்பாடு. அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு வைப்பு சரியாவாங்க, ஒரு மிஸ்கினுக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு வேலை கொடுக்கணும்னு இதை செஞ்சாங்க. அதுக்கு ஒரு நீர் இருக்கு. நான் 3 பேருக்கு நேர்ச்சையாக நான் பக்கீருக்கு என்ன செய்ய போறேன், உணவு வாங்கி கொடுக்க போகிறேன் என்று அதற்கும் கூட நான் என்ன செய்யறேன், நீர் பெற்றி கொடுக்கிறேன். அல்லாவுக்காக நான் என்ன செய்யறேன், நான் தர்மம் செய்யறேன். இவ்வாறான முறையில நம்முடைய சன்மார்க்கத்திலே முதன்மையானது நியத்து. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்று அறியக்கூடியது அவனுடைய நியத்து வச்ச. அவனுடைய நியத்து சாதமா பேசிக் கொண்டிருக்கும் போது கூட சிலருக்கு என்ன செய்வாங்க, தரக்குறையாக பேசுவாங்க. ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதன் என்ன செய்யலாம், தரக்குறையாக பேசலாம். அவனுடைய என்ன அறைகள் அவனுடைய நீருக்கு நல்ல நியத்தி இல்லை. ஒரு நல்ல எந்த நேரமும் குடி போதையில இருக்கிறார், இன்னொரு நல்லா தொழுகிறார், நல்லா வளர்ந்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னப்பா எந்த நேரம் பார்த்தாலும் போதையில இருக்கிறான் பையன், அதனால இவன் மோசமானவன் என்று இன்னொரு மனுஷன் வந்து என்ன செய்யறாரு, கேவலப்படுத்தி பேசுவது. அனுமதி இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து ஏளனமாக கருதி பேசுவது என்பது அது சன்மார்க்கத்திலே இடமில்லை. ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தான், அவனுடைய குறையை அல்லாஹ் நாளை மறுமையில என்ன செய்வான், மறைத்து விடுவான். அவனுடைய என்ன அடைகள் என்ன நீயும் சரியில்லை, அவனை பற்றி தப்பான அபிப்பிராயமே சொல்றது. அவனை பற்றி எந்த நேரம் பார்த்தாலும் தப்பான அபிப்பிராயத்தை நாம் என்ன செய்யணும், தூக்கி எறிஞ்சு. எந்த நேரத்திலையும் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அவனை திருத்துவதற்கு என்ன செய்கிறேன், முயற்சி மேற்கொள்வது. அவர்களுடைய போதனைகள் இல்லாமல் இருந்திருக்கிறார். காட்டுதற்கு என்ன செய்வாங்க, பள்ளியத்தில் சிறுநீர் வைப்பாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அவனை காட்டுதற்கு மிகப்பெரிய சந்திச்சாங்களா, அவனுக்கு நசீஹத் செய்வார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் நமக்கு முன்னிருக்கிறது. என்ன நாம் பார்க்கலாம், ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனுஷன் என்ன செய்வது, குறை பேசுகிறது, குறை பேசிக் கொண்டே இருப்பது. அவனிடத்திலே செயல்கள் இருந்தாலும் கூட அவனை பற்றி நாம் என்ன செய்யணும், மௌக்குஃபாக இருக்கிறது. அவனை பற்றி நான் அபிப்பிராயம் கூட சொல்ல தேவையில்லை, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை. இவனா மோசமானவங்க, இவன் வந்து ரொம்ப எந்த ஒரு இபாதத்தும் செய்யாதவன், எந்த நேரம் பார்த்தாலும் ஜினா பணா இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவன். அப்படி இருந்தாலும் அவனுடைய குறையை மறைத்து அவனை திருத்துவதற்கு மற்றவர்களிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் பெறாம என்ன செய்யணும், பேச. நாமிக்கிங்கள் அப்படிதான் இருப்பாங்க. நாமிக்கிங்க என்ன செய்வாங்க, ஒரு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சில நாமிக்கிகள் இருந்தாங்க, இஸ்திபா செய்வா போன்றவர். அவர்கள் என்ன செய்வாங்க, நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியெல்லாம் வாங்கி போய் எதிர்த்தரப்பு மக்கள்கிட்ட போய் சொல்றது. கூலி இருந்தா என்ன செய்வது, குழி பறிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நம்ம
நம்முடன் இருந்து கொண்டு என்ன செய்யறது? பின்னால் போய் அந்த ரகசிய உடன்படிக்கையெல்லாம் போய் பேசுறது. அதான் முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாமுன் இதா ஹதஸ கலம வயுதீக்கும் மின் ஆன வைராவாத அகல. நயவஞ்சகனின் அடையாளத்தை படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முனாஃபிக்கினுடைய அடையாளம் மூணுக்கு பேசினா தான் செய்வான், பொய் சொல்லுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்கு கொடுத்தால் என்ன செய்வான்? மாறுதல் செய்வான். இவ்வாறான முறையில அவனுடைய முனாஃபிக் தன்மையை, நாபிக்கான அந்த நாபிக் தன்மையை எவ்வாறு எடுத்து எறிவதற்கு பல வழிவகைகள் இருக்கிறது. அது எது மூலமா? அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் அப்படியே எடுத்துக்கொள்வதன் மூலமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய சன்மார்க்கத்திற்கு நம்முடைய சன்மார்க்கத்தை தந்தவர். அப்படிப்பட்ட சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்னென்ன அட்டுழியங்கள் செய்கிறோம், என்னென்ன அகந்தைகள், எவ்வளவு பெரிய பெருமைகள், எவ்வளவு பெரிய தலக்கணம், இவ்வாறெல்லாம் முறையில இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பேச்சில நல்ல பேச்சு பேசுறது, நல்ல பேச்சு பேசுவது இடத்துல வந்து என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா கேட்கணும். அதுதான் கலை இருக்கிறது. ஹைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் முதன்மையானது நமக்கு வேத நூல். அந்த வேத நூலை அதிகமான முறையில் என்ன செய்யணும்? எடுத்து உயர்வு, அதை ஆராய்ச்சி செய்யணும். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் இந்த உலகத்திலே என்ன செய்ய? உலகம் பிறந்தது எதற்காக? நம்ம சாப்பிட்டு பேருந்து கொடுத்துக்காக. இந்த உலகம் பிறந்தது நாம் இப்படிதான் வாழ வேண்டும், இந்த முறையில்தான் வாழ வேண்டும், நல்லவர்களாக வல்லவர்களாக சாதிக்கின்றாக முத்தைக்கின்றாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல விஷயங்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அவர்களுடைய போதனைகள் நாம் இடத்திலே இருக்கிறது. நம்முடைய என்ன அடைகள் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த செயல்பாடு வைத்து அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எவ்வாறு வருகிறது என்று தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹ்வுடைய செய்தி கேட்பதற்காக வராமல், அல்லாஹ்வுடைய பேச்சு எங்கெங்க நடக்குகிறதோ, அவனை பற்றி எங்கெங்க என்னெல்லாம் எங்க பேசப்படுகிறதோ அந்த சபைகளை அமராமல் அவன் என்ன செய்யலாம்? உலகத்திலே தாமோதித்தனமான முறையிலே சுற்றி கொண்டே இருப்பது. யுமானான் என்று கூட பார்க்காம, யுமானான் என்று கூட என்ன செய்வாங்க? நிறைய முஸ்லீம் என்ற பெயர்களை எடுத்துக்கொண்டு அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்துக் கொண்டு பெயராக என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களை இன்று பார்க்கிறோம். அவர்களிடத்தில் ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, ஈமான உறுதி இல்லை. ஈமான உறுதி இருந்தால் அவர்கள் நல்ல நியத்துடன் அவர்கள் என்ன செய்வாங்க? பிரதிவாதம். அவர்களுடைய செயல்பாடுகளில் எதை கொண்டு கணிக்கப்படுகிறது தெரியுமா? அவனுடைய கொள்கை மூலமாக. ஒரு சபாபி வந்து கேட்டாங்க, என்ன செய்யலாம்? திருடுறான், என்ன செய்யலாம்? திருடுறோம். அவனை பத்தி என்ன அபிப்பிராயம்? இவருடைய தொழிலை பத்தி என்ன சொல்றீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய தொழிலை, அவனுடைய அந்த திருத்துத்தனத்தை எல்லாம் என்ன செஞ்சேன்? அது ஒழித்து விடும் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்றுதான் அவனுடைய செயல்பாடுகள். ஈமான் என்பது என்றால் எல்லாவற்றையும் நடந்துக்கலாம். ஈமான் என்றால் ஒரு மனிதர்கள் அவங்களுக்கு கூட ஈமான். ஈமான்
இல்லைங்க. ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. ஒரு மனிதனை எவ்வாறு நம்புவது? ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகளை வைத்து நம்புவது? அவனுடைய செயல்பாடுகள் எப்படி அவனுடைய என்ன அறையில் இருக்கிறதோ அதை கணிச்சு என்ன செய்யணும்? அவன் இடத்திலே பட வேண்டும். நண்பர்களை சேர்ந்து செய்வதற்கும் என்ன செய்யணும்? இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரு. ஒரு மனிதன் நல்லபடி சொல்கிறான், நல்லபடி நோக்கு முடிக்கிறான், நல்லபடி சகாத்து சொல்கிறான், வாழ்நாளில் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறான். அதை போன்ற நண்பர்களை என்ன செய்யணும்? நாம் தேர்வு செய்வது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எந்தனை காட்சி கொண்டதை போல எவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அவனிடத்தில் தொழுகைகளை நோக்கங்களை சகாத்து கொடுப்பதில்லை, எந்த ஒரு நல்லாமல் செய்யவில்லை. அவனிடத்தில் சேர்ந்து என்ன செய்கிறேன்? நாம தவிர்த்து கொள்ள ஒரு மனிதன் எவ்வாறு இன்னொரு மனிதனிடத்திலே நடந்து கொள்கின்றானோ அவனுடைய அந்த குணநலங்கள், அவனுடைய நீயத்துகள், அவனுடைய எண்ண அலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் கண்காணித்து அவனிடத்திலே கொள்ள வேண்டும். நல்லவனை போன செய்வான். ஒரு மனிதன் நல்ல பழகுவான், நல்லபடி பேசுவான், இறுதியாக என்ன செய்வான்? நமக்கு நம்முடைய விஷயங்களை அப்படி என்ன செய்வான்? வெளியில் அப்படியே பேசுவான். இவர்கள் தான் நாவிக்கங்கள். இப்படிப்பட்ட நாவிக்கங்கள் யார் என்று நாம் கண்டறிந்து அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டறிந்து அவர்களிடத்தில் நீண்டு அவர்களிடத்தில் விடுதலையாக அவர்களிடத்தில் அதிகமான சேர்மானத்தை சேரக்கூடாது. சேர்மானம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். செயல்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய நீருக்கும் அமையும். நம்முடைய நீருக்கு எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் செயல்பாடுகள் இருக்கும். அதனால நம்முடைய இமாம் முன்னாள் அவர்கள் இன்னும் இந்தியா செயல்கள் என்ன செய்வது? ஒரு மனிதனுடைய செயலை வைத்துதான் அவனை கணிக்க முடியும். இவன் திருநன் என்று மூஞ்சில பார்த்தாலும் திருட்டு மொழி முக்கியமான அப்பதான் அவனுடைய அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார். அதே போலதான் ஒரு மனிதனுடைய அந்த குணநலங்கள், அவனுடைய பாவனைகள், அவனுடைய உடைகள், அவனுடைய அந்தரங்கள் எல்லாவற்றையும் பிரித்து அறிந்து அவனுடன் என்ன செய்யணும்? நாம் பழகணும். நம்ம சாதாரணமான முறையில நம்ம இஸ்லாத்தை இஸ்லாம் என்பது ஒரு வட்டம். இஸ்லாம் என்பது ஒரு வட்டம். அதுல பல சட்ட திட்டங்கள் இருக்கு. அதன் பிறகாக தான் நாம் இந்த உலகத்துல வாழணும். நமக்கு இன்னொரு திட்டம் இருக்கிறது. நம்முடைய மாற்றத்திலே வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போல் சொல்லக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளை திருடக்கூடாது. இவ்வாறான முறையிலே நம்முடைய மாற்றத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். நம்முடைய மற்றவர்களை போன்று நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்துல நாம் ஏதோ சம்பாதிச்ச எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், வட்டியை குறித்து வட்டி வாங்கலாம், வட்டியை ஒரு வட்டிக்காக எழுதலாம். இது போன்றதெல்லாம் இருந்தால் நம்முடைய சன்மார்க்கத்தை விட்டு அவன் வெளியேறுகிறான். எவனுக்கு தொழில் இல்லையோ அவன் தொழிலை இல்லாமல் இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். யாரிடத்து தொழில் இல்லையோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். நம்முடைய இஸ்லாம் என்பது அது ஒரு வட்டம். அதிலே பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டால்தான் நாளை மனசல்ல அல்லாவுடைய கேள்விக்கு சரியான முறையிலே பதில் சொல்லி சொர்க்கத்திற்கு போகும். அன்புடையவர்களே, அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது, மிகப்பெரிய பிடி. இன்னும் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது, அது பயங்கரமாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை முயன்று கொள்வோம். இன்னைக்கு நாம் பார்க்கலாம் எவ்வளவு மனிதர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் போரின் மூலமாக இயற்கையின் யதார்த்தமான முறையில எத்தனை மக்கள் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அன்புகளே, இயற்கை சீற்றங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அளவு அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும். அதற்காக நாம் செய்யக்கூடியது அல்லாஹ்வை அஞ்சி நல்லவர்களான இந்த உலகத்தை வாழ
நம்முடைய நியத்துகளை நல்லபடி செம்மையாக வைத்துக் கொள்வது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன? அவனை பார்த்தால் சலாம் சொல்வது, அவனை பார்த்தால் சலாம் சொல்வது. அதே போன்று அவன் என்ன செய்யணும்? அதற்கு ஒரு சலாம் சொல்ல. அன்புக்குரியவர்களே, யார் சலாத்துல முந்துகிறாரோ அவர் தான் என்ன செய்யறாரு? குருக்கிறதுக்கு போக முடியும். பெருமைத்தனமாக மமதை ஒரு திறக்கம் பிடித்து சலாத்துக்கு கூட சில பேர் இல்லை, பதில் சொல்றதே இல்லை. இப்ப என்னன்னாக்கா 50 வச்சுனாருதான் பாதிக்கப்பட்டார். அந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு. இந்த உலகத்திலே சலாத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வைக்கிறது. இந்த சலாம் என்றால் இருந்தாங்க பாக்கெட்ல காலேஜ் எடுத்துக்கிறதா? அப்படி இல்லை. சலாம் என்று சொன்னால் உங்களுக்கு சாந்தி உண்டாகும். நீங்க நல்லபடிங்க உங்கள் மீது சாந்தி உண்டா அர்த்தம் என்று ஒரு மனிதன் சொன்னா அதே போன்று அழைக்கும் சலாம் உங்கள் மீது நீங்க சுகந்தமாக சாந்திமயமான முறையில் நீங்கள் இருக்கீங்க என்பதை இஸ்லாம் அறிவுறுத்துகிறது என்று நாம் பார்க்கலாம். மோதினார் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல மோதினார் என்ற எந்த அகராதியும் கிடையாது. அதற்கு ஒரு கண்ணியமான வார்த்தை முஅத்தி, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் என்கிறார். அதே போன்று பிலால் என்று சொல்வாங்க. அது சங்கக்கூடிய வார்த்தை. ஏனென்றால் முதலாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வாக்குறுதி முதன்மையாக சொன்னதன் காரணமாக அதை சங்கிக்காக அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கிறோம். பிலால் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று எந்த அகராதியுமே கிடையாது. என்ற வார்த்தை அப்படி கிடையாது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பணிந்து விட்டேன் என்று அர்த்தம். இன்று வரைக்கும் ஆட்சிகள் போய் என்ன செய்வாங்க? அப்படின்னு சொல்றாங்க. நான் பணிந்து விட்டேன் என்று அவங்க என்ன செய்வாங்க? அதிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் வேடனுடைய அந்த வார்த்தைகள் புரியாமல் ஏராளமாக பேசுவதை இன்று பார்க்கிறோம். ஆலிம் முசானி எங்கேயுமே கிடையாது. ஆலிம் சாஹிப் என்றுதான் இருக்கு. ஆலிம் சாஹிப், ஆலிம் என்றால் அறிந்தவர், சாஹிப் என்றால் நண்பர். இதை ஆலிம் சாஹிப் என்ற அந்த வார்த்தையை ஆலிம் முசா அப்படின்னு சொல்றாங்க. ஆலிம் மூசா அர்த்தம் தெரியுமா? ஆலி உடைய மூசான கத்தி. அப்போ கத்தி உடையவர் என்றுதான் ஆலிமுசானா. அன்புக்குரியவர்கள, இன்று வார்த்தையினுடைய உலக்கத்தை நாம் பார்க்கிறோம். வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது. தௌஹீதான் கேட்கிறாங்க. தௌஹீத் என்றால் என்னங்க? தௌஹீத் என்றால் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவது. தௌஹீத் எல்லாருமே இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தௌஹீத் தான். சில பேர் கேட்கிறாங்க சுன்னத்துல் ஜமாஅத் தான் கேட்கிறாங்க. சுன்னத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்களிலே உபரியாக செய்யக்கூடிய வணக்கங்கள், செய்யக்கூடியவர்களுக்கு தான் சுன்னத்துல் ஜமாஅத் சொல்லுவாங்க. சுன்னத் தொழுவது, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது போன்ற பழக்க வழிபாடுகளை கல்விகிறது சுன்னத்துல் ஜமாஅத். நஜாத் தான் கேட்கிறாங்க. நஜாத் என்று சொன்னால் சத்திய பாதை அர்த்தம். நஜாத் நேரிய பாதை, சத்திய பாதை அர்த்தம். அப்போ இஸ்லாத்துல எல்லோருக்குமே அது சொந்தம். நாம என்ன நஜாத்தா சுன்னத் ஜமாஅத்தா சுன்னத் ஜமாஅத், தௌஹீதா தௌஹீத். அன்புக்குரியவர்களே, லஃஸினுடைய அந்த லஃஸ் வார்த்தைகளை அதனுடைய விளக்கங்கள் புரியாது. சில பேருக்கு என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு மார்க்கம், எல்லாருமே இஸ்லாம் என்பது ஒரே ஒரு மார்க்கம் தான். அது பாகுபாடு கிடையாது. கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். காலகட்டத்திலேயே கருத்து வேற்றுமை இல்லாமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே தரீகான்னு சொல்றாங்க. தரீகா என்றால் என்னங்க? நீ தரீகாவா? ஆமா தரீகா. தரீகா என்றால் அது ஒரு பாதை. எந்த பாதை? நபி வழி பாதை. ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகம் செய்கிறார். இஸ்லாத்தில் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. அது நம்ம என்ன செய்வோம்? பிரித்து வச்சுக்கணும். இனத்தை பிரித்து வைத்த மாதிரி இனங்களை
எல்லோருமே சுன்னத் ஜமாத் தான், எல்லோருமே தரீகாதான். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். சன்மார்க்கத்திலே நிறத்தாலும் சரி, குணத்தாலும் சரி, எந்த நிறத்தினாலும் இருந்தாலும் சரி, அவர் சிறப்பர். நாங்கள் மேன்மை சமுதாயம் என்று சொல்ல முடியாது, நாங்கள் கருப்பர் தாழ்ந்த சமுதாயம் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் என்பது வெள்ளையர்களாக சரி, கருப்பர்களாக சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, நிறுத்துகின்ற போது சமத்துவத்தை நிலைநாட்டுகிறோம். அதோடு என்ன செய்வோம்? தொழுகையில சொப்ப நிறுத்துகின்ற பொழுது இவர் கருப்பர் நீங்க தள்ளி போய் நிற்க சொல்ல முடியாது. ஒரு வெள்ளர் நிற்கிறாரு, கருப்பர் பக்கத்தில் இருக்காரு சொன்னாங்க, நீங்க தள்ளி போட்டு ஒட்டி கொள்ளுங்க. நம்முடைய சன்மார்க்கம் ஒற்றுமையை சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நம்முடைய தப்லீக் என்பது அதாவது நல்ல விஷயத்தை எடுத்து வைப்பது. வெள்ளையோ அஞ்சுவரம் ஆயா அப்படி சொல்லாங்க என்று சில விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைங்கள் என்பது அந்த வார்த்தையில உள்ள தப்லீக். இன்னும் தலைமுறையும் அப்படி அது நன்மையை எவ்வளவு தீமையை தடுத்துக் கொண்டே இருப்பதா தப்லீக். அன்புக்குரியவர்களே, அந்தந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? தவறான முறைகளை சித்தரிச்சு இவங்களை பார்த்து தப்லீக்காரவங்க, இவங்க யாருங்க? இவங்க நஜாத்துக்காரவங்க, இவங்க யாருங்க? தௌஹீத்காரவங்க, இவங்க யாருங்க? சுன்னத் ஜமாத்காரவங்க, இவங்க யாருங்க? தரீகாவுல உள்ளவங்க. இப்படி எல்லாம் இஸ்லாத்தை பிரிவினர்கள் பிரித்து கருத்துக்கிறார். அப்படின்னா கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். 73 கூட்டம் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கின்றன. 73 கூட்டம் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். பல கூட்டங்கள் வரும், ஆனால் அத்தனை கூட்டத்திலையும் யார் உண்மையானவர்கள், யார் இந்த தீவு இஸ்லாத்தை அதற்கெல்லாம் செயல்பட்டு இந்த உலகத்தை வாழ்ந்தார்கள் என்பதை நாளை மறுமையில தான் தெரியும். ரிசல்ட் கொடுக்கும் போதுதான் நீ என்ன செய்யணும்? நீ தரிக்காவாயா, நீ நரகத்துக்கு போவா அப்படின்னு சொல்ல முடியாது. நீ தௌஹீத் வாரியா, நீ சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அவன் தான் முக்கிய, அவன் தான் பெரிய ஜட்ஜி, அவன் தான் என்ன செய்வான்? மறுமையில தீர்ப்பு வழங்கி எல்லோருக்கும் என்ன செய்வான்? சொர்க்கத்தை அவன் நினைத்தவர்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அதனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஏராளமாக பேசாதீர்கள். அவன் ஒரு மனிதன் தொடரவில்லை, அவன் நோக்கு பிடிக்கவில்லை, இந்த அபலம் செய்யவில்லை என்று சொன்னால் அவனிடத்திலே இனத்தைய நளினமான முறையில போதனை செஞ்ச அவன் போய் பார்த்து நீ நரகவாதி சொல்றது அதுல யாருமே கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனிதனை பார்த்து நீ நரகவாதிப்பா அப்படின்ட்டு எந்த ஆலிம் சாஹிபுக்கும் கிடையாது, எந்த மார்க்க அறிஞர்களுக்கும் சொல்வதற்கு அழுகை. அன்புடையவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்முடைய நியத்தை பார்க்கிறார். எல்லாவற்றிற்கும் முதன்மையானதை நியத்து. நம்முடைய நியத்துகள் நல்லபடியாக இருந்தால் நம்முடைய செயல்கள் சரியாக. அன்புடையவர்களே, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அவருடைய அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மனசுல நிலைநாட்டிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய மனசுல அல்லாஹ்வுடைய பயம் நினைத்துக்கொண்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த போதனைகள் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது? ஏராளமாக பேசுவது மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அனுபவிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com